வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாழ்க்கை பயணம் எபிசோடு 13. காலையில் எழுந்திரிச்சோடனே பல்ல வலிக்கிட்டு ரெடி ஆகி ஒரு தம்ஸ் அப் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வர வர கொஞ்சம் ஷோல்டர் இன்ஜுரி ரெக்கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் எங்கே வழக்கம் போல காலேஜுக்கு தான் அப்பிட் ஆக போகிறோம். எல்லாத்தோட பேக்லையும் புக்கு நோட்டும் தான் வெயிட்டாக இருக்கும். ஆனால் என்னோட பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 டிஃபன் பாக்ஸ், ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வெயிட் தூக்குது. டிவி பார்த்தா நம்ம டிஎஸ்கே மேட்ச், அதிலே பார்த்தா குஜ்லி மஸ்து பண்ணிட்டு இருந்தானுங்க டிஎஸ்கே. சரி, சிஎஸ்கே இந்த வருஷம் ஃபுல்லாக குஜ்லி மஸ்து பண்ணாங்களா, நீங்களும் போனான்னு தோணுச்சு. சரி, இங்கேருந்து டிவி பார்த்துட்டே இருந்தால் காலேஜில் பார்க்கிங்கில் இடம் கிடைக்காம நம்மளுக்கு குஜ்லி மஸ்து ஆயிரும் சொல்லி நான் பேக்கை தூக்கி கிளம்பிட்டேன். அப்படியே காலேஜுக்கு என்ட்ரி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நண்பரை கூட்டிட்டு கிளாஸுக்கு தான் போகணும். காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆனோன்னு என்னன்னு தெரியல, வெயில் சும்மா பிச்சு போடுது. இன்னைக்கு வழக்கம் போல பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தருவாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக போனேன். பார்த்தா அங்கே தான் ஆப்பே வச்சாங்க. லாஸ்ட்ல பார்த்தா இன்னைக்கு சம்மு நீங்களா போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஒரு வழியாக கரெக்டாக தப்பாக போட்டுட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாக சம்மு போட்டு மண்டை கோளாறாயிருச்சு. காலேஜ் முடிஞ்சக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக வந்துச்சு. அப்போ கூட வெளியே இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க செம்ம. சரி, ஃபுட் ஸ்ட்ரீட் போயிட்டு ரோஸ் மில்க் குடிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஏமாற்றோம். அங்கேயும் ஆப்பு விழுந்துருச்சு. கடை எல்லாம் சாத்தி இருந்தனால இன்ப சோகத்தின் உச்சத்துக்கே போயிட்டான். சரி, அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஷோல்டர் பெயின் கொஞ்சம் பெட்டரா இருக்கனால இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொஞ்சம் சொல்லி வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையில காலேஜ் கிளம்பும்போது பெட்ஷீட் எப்படி விட்டுட்டு போனோம்னா அப்படியே இருந்தனால அதை எடுத்து அப்படியே விரிச்சு போட ஆரம்பிச்சிட்டேன் பெட்ல. அப்படியே விரிச்சு முடிச்சுட்டு டயர்டா இருந்தனால கீழே போய் பார்த்தேன். கீழே போய் பார்த்தா மாம்பழம் இருந்தது. அதை ஸ்பூன்ல எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. எப்படி ஸ்பூன்ல சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியும். நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா சொல்லித்தரேன் எப்படி சாப்பிடணும். இதே மாதிரி கிளறிட்டு அதில் பெரிய ஓட்டை போட்டு அப்படியே ஸ்பூன்ல அள்ளிட்டு வாயில போட்டுக்கோங்க. நைட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்பாத்தி இருந்தது. அதை சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டேன் நண்பர்களே. அடுத்த விளக்கில் சந்திப்போம்.